பஹிங்காமில் போக்குவரத்து மத்திய அரசிடம் ரூபாய் 2388 கோடி கேட்குது தமிழக அரசு. டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்ட ஆசிரியர்கள் கைது. டீசல் தீரும் வரை சென்னையை சுற்றி காண்பித்த போலீசார். பேச்சுவார்த்தை தோல்வி, போராட்டம் தொடரும். அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். தனியார் கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்க முடிவு. மாணவிக்கு தொல்லை, தொழிலாளிக்கு 5 ஆண்டு சிறை. ரேஷனில் கேழ்வரகு மாவு, புதிய முதல்வர் அறிவிப்பு. தருமபுரியில் கனிமவள கொள்ளை அதிகரிப்பு, கலெக்டருக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. கோவில் காணிக்கை தங்கம் குப்பை கூடையில் கிடந்ததா சேலத்தில், கோர்ட் உத்தரவுப்படி நடவடிக்கை. டாக்கா பல்கலைக்கழகத்தில் இந்தியாவுக்கு எதிராக முழக்கம். பாகிஸ்தானில் 20 லட்சம் ஆப்கான் அகதிகள் ஐக்கிய நாடு. மலேசியா முன்னாள் பிரதமர் நஜீப் சராக் நிதி மோசடி வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு. அமெரிக்க நிறுவனங்களுக்கு தடை வைத்தது சீனா. கனடாவில் இந்தியர்கள் அடுத்தடுத்து கொலை. IS முகாம்கள் மீது அமெரிக்கா தாக்குதல், புளோரிடா. வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சோழிங்கநல்லூரில் ஆர்ப்பாட்டம். காவல்துறையின் CCTV கேமரா டெண்டருக்கு தடை விதிக்க மறுப்பு. வீடு குத்தகைக்கு வருவதாக ரூபாய் 20 லட்சம் மோசடி. நாட்டு மருந்து கடைக்காரரை வட்டி கேட்டு தாக்கியவர் கைது, சிங்காரிப்பேட்டை. பாஜக மாவட்ட செயலாளர் காரை நோக்கி 5 பேர் கைது. டிஷ்யூ பேப்பர் நிறுவன உரிமையாளர் வீட்டில் பணம் தேடிய 2 பேர் கைது. பெண்ணை கடித்த தெருநாய், சோறு போட்டவர் மீது புகார், திருவல்லிக்கேணி. கைகால் நரம்புகளை அறுத்து வாலிபர் தற்கொலை, சோலையூர். ஆன்லைன் முதலீடு என கூறி ரூபாய் 340 லட்சம் கோடி சுட்டிய 3 கைது. காதல் ஜோடி இறப்பு, பெண்ணின் தங்கை தூக்கிட்டு தற்கொலை. குளத்தில் மூழ்கி வாலிபர் மாயம், திருவொற்றியூர். மாடியிலிருந்து விழுந்த முதியவர் பலி, கொண்டித்தோப்பு. மருத்துவமனையில் சிறுமி அட்மிட், புளியந்தோப்பு. சென்ட்ரல் கும்மிடி தடத்தில் 8 மின்சார ரயில்கள் ரத்து. கல் விழுந்து பாஜக பிரமுகர் கார் சேதம், மெட்ரோ, போரூரில். விஷ்ணு சகஸ்ராரம் இலவசமாக கற்கலாம். தென்மண்டல கூடைப்பத்து பாரதியார் பல்கலை வெற்றி. வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சோழிங்கநல்லூர் ஆர்ப்பாட்டம். குடிநீர் குழாயில் மோதி கவிழ்ந்த சொகுசு கார். அவ்வளோ முடிஞ்சிச்சு.